என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்ச்சி தொடர்பாக இன்று மதுரை, நாளை நெல்லை, நாளை மறுநாள் கன்னியாகுமரியிலே நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதற்கு காவல்துறை இதற்கு முன்பு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் அந்த நடைபயணத்திற்கு அனுமதி கிடையாது, பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாரத்தில் மேற்கு பகுதி கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் பகுதியில் நடைபயணத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது ஒரு தவறான ஒரு முன் உதாரணம். ஒரு அரசியல் கட்சி என்பது ஜனநாயக கடமைகளை ஆற்ற வேண்டும். அரசியல் கட்சிகள் மக்களை தேடி செல்ல வேண்டும், தவிர மக்கள் அரசியல் கட்சிகளை தேடி வர கூடாது. நீதிமன்றங்கள் சொல்கிற நிபந்தனைகள் எல்லாம் என்னென்னா, தேசிய நெடுஞ்சாலைகளை, மாநில நெடுஞ்சாலைகளை கூட்டம் நடத்தக்கூடாது. சரி, வேறு ஏதாவது தனியார் இடத்துல போய் நடத்திக்கிங்கன்னு சொல்கிறாங்க. தனியார் இடம் எங்கே கிடைக்கும்? தனியார் மைதானம் எங்கே கிடைக்கும்? ஊருக்கு வெளியில் கிடைக்கும். ஊருக்கு வெளியில் பொதுமக்கள் அங்கே எப்படி நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியும்? ஊழல் செய்து கொள்ளடித்த கட்சிகள் தான் அங்கே மக்களை அங்கே அழைத்து செல்ல முடியும். எங்களை போன்ற கட்சிகள் எல்லாம் மக்களை சந்திக்க வேண்டுமென்றால் மக்கள் இருக்கின்ற மையமாக இருக்கின்ற பகுதிக்கு நாங்கள் செல்ல முடியும், துண்டு பிரச்சனை கொடுக்க முடியும், போராட்டம் நடத்த முடியும், நடைபயணம் செய்ய முடியும், பொதுக்கூட்டம் நடத்த முடியும். அங்கே தான் நடத்தணும். அப்போ தான் மக்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை இருக்கிறது, ஆளுங்கட்சி என்னென்ன ஊழல் செய்திருக்கின்றார்கள், மக்கள் விரோத திட்டங்களை ஆளுங்கட்சி கொண்டு வந்திருக்கின்றார்கள் எல்லாம் சொல்ல எங்களால் முடியும். அப்போ தான். அதனால் இந்த நிபந்தனைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். எங்களுக்கு எந்தெந்த இடமோ மக்கள் நடமாடுகின்ற இடத்தில் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். ஒன்று.